ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான மட்டன் ஈரல் வறுவல் செய்யலாமா? நான் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்ட பிறகு நல்லா ஈரலை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ அதையுமே சேர்த்துட்டு வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். நல்லா பாருங்கள், சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான மட்டன் ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் பிடிக்கும்ட்டு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு, மட்டன் ஈரல் வறுவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.